வணக்கம் மாணவர்களே. இன்று 12ஆம் வகுப்பிற்குரிய 3வது இயலில் உள்ள இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். அதாவது இலக்கணம் பொருள் மயக்கம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பொருள் மயக்கம் அப்படின்னா நம்ம தமிழ் எழுதும் போதும் பேசும்போதும் படிக்கும் போதும் கடைபிடிக்க வேண்டிய சில விதிமுறைகளை கடைபிடிக்காமல் எழுதும்போது தான் இந்த தவறுகள்லாம் ஏற்படுது. அதை நம்ம சரியாக பின்பற்றினாலே இந்த பிழைகள்லாம் ஏற்படாது. அதாவது சரியான இடங்களில் இடைவெளி விட்டு எழுதணும். இடைவெளி இல்லாமலும் அப்புறம் தேவையற்ற இடங்களில் இடைவெளி விடுறதுனாலையும் கேட்போருக்கும் படிப்போருக்கும் பொருள் குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். இதுக்கு சான்றா நம்ம சொல்லணுமா, இடைவெளியும் பொருள் வேறுபாடும் கீழே கொடுத்துருக்கு பாரு அட்டவணையில். எம்மொழி யாருக்கும் எளிது, இத எம்மொழியாருக்கும் எளிது. அப்பாவின் நலன் காண்க, அப்பாவின் நலன் காண்க. 5 மாடி வீடு, 5 மாடி வீடு. அன்று முதல் பாடம் கற்றோம், அன்று முதல் பாடம் கற்றோம். வித்தியாசம் தெரியுதாமா? இடைவெளி எந்த அளவுக்கு பொருள் வேறுபாடை ஏற்படுத்துன்றதை இப்போ நம்ம படிக்கும் போதே நம்ம தெரியுது. அப்ப சொற்களை சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் பொருள் மாறுபாடு ஏற்படுகின்றது. அடுத்து வல்லினமைக்கும் பொருள் வேறுபாடு. வல்லினமைகள்லையும் பொருள் வேறுபாடு இருக்கு. எப்படின்னா பிட்டு தின்றான் அப்படின்றதுக்கும் பிட்டு தின்றான். உள்ள கருத்து, உள்ள கருத்து. ஈட்டி கொண்டு வந்தான், ஈட்டி கொண்டு வந்தான். எவ்வளோ வித்தியாசம் வரும். வல்லினமைகள் பொருளை எந்த அளவுக்கு வேறுபடுத்துது அப்படின்றத இதுலயே நமக்கு தெரியுது. அடுத்தது கார்புள்ளியும் பொருள் மயக்கம். இட வேண்டிய இடத்துல கார்புள்ளி எழுதல்னா போடல்னா அது எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தினா, இப்போ நம்ம சாதாரணமாக பேசும்போது என்ன ஆகுனா, நம்ம அவங்களுடைய ஏற்ற இறக்கங்களையும் வச்சியும் குரல் மாற்றத்தை வச்சும் அவங்க பேசுறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இது எழுதும்போது எந்த இடத்துல நமக்கு எப்படி பொருள் விளங்குனா, நம்ம இடுகின்ற அந்த கார்புள்ளியின் மூலம்தான் நம்ம நிறுத்தி படிக்கும் போதுதான் அந்த எழுதுகின்ற தொடருடைய பொருள் நமக்கு விளங்கும். இப்போ சான்றா சொல்லணும்னா, அவள் அக்காள் வீட்டிற்கு சென்றாள் அப்படின்றதுக்கும் இந்த இடத்துல பெண் தன் அக்காள் வீட்டிற்கு சென்றாள் என பொருள்படுகிறது. அடுத்ததுல அவள் அக்காள் வீட்டிற்கு சென்றாள். இந்த இடத்துல என்னன்னா பெண்ணின் அக்காள் தனது வீட்டிற்கு சென்றாள். அப்ப தேவையான இடங்களில நிறுத்தற்குறிகளை இட்டும் இடாமலும் எழுதுவதனால பொருள் மயக்கம் ஏற்படும். அதனால பொருள் மயக்கம் ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து இடைச்சொற்களும் விகுதிகளும் சொல் உருபுகளும். இடைச்சொல்னா உனக்கு என்னன்னு தெரியும். 2 சொற்களுக்கு இடையில வரதான் இடைச்சொல். தமிழ்ல உள்ள சில இடைச்சொற்கள் சொல்லுருபுகள் விகுதிகள் ஆகியவற்றை தொடர்களில் சொற்களில் சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் பொருள் வேறுபாடு தோன்றுகிறது. இப்ப விடும் அப்படின்ற சொல்ல எடுத்துக்கிட்டோம்னா, தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின் நன்று, தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின் நன்று. இப்ப எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குதான்னு பாத்தீங்களா? ஒரு சொல்ல பிரித்து எழுதும் போது அதோடைய வித்தியாசம் நமக்கு வேறுபாடு தெரியும். இப்ப தன் அப்படின்னா பாண்டியன் தன் கவிதையை படித்தான், பாண்டியன் தன் கவிதையை படித்தான். இப்ப தான் கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான், கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான். பற்றி குகன் ராமனை பற்றி கூறினான், குகன் ராமனை பற்றி கூறினான். முன் சில குறைகளை மக்கள் முன் வைத்தனர், சில குறைகளை மக்கள் முன் வைத்தனர். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? படிக்கும் போதே நம்ம வாசிக்கும் போதே நமக்கு தெரியும் அதோடைய வேறுபாடு. அடுத்து முன் முதல். அன்று முதல் அமைச்சர் வந்தார், அன்று முதலமைச்சர் வந்தார். பால் அவன் பால் கொண்டு சென்றான், அவன் பால் கொண்டு சென்றான். கண் அவன் கண் பெற்று மகிழ்ந்தான், அவன் கண் பெற்று மகிழ்ந்தான். படி அளக்கும்படி வேண்டினான், அளக்கும் படி வேண்டினான். மூலம் அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது, அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. கூட அவன் கூட கொடுத்தான், அவன் கூட கொடுத்தான். இது நம்ம உச்சரிக்கும் போது நம்ம வேறுபாட்டை ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஆனா எழுதும் போது இடைவெளி விட்டு கார்புள்ளி இட்டு எழுதும் போதுதான் அதனுடைய பொருள் மயக்கம் ஏற்படாமல் கேட்பவருக்கும் படிப்பவருக்கும் புரியும். அடுத்து சொல்லுருபுகள். வீட்டிலிருந்து சென்றான், வீட்டில் இருந்து சென்றான். வீட்டிலிருந்து என்ற சொல்லை சேர்த்தும் பிரித்தும் எழுதும் போது இருவேறு பொருள் வருவதை நம்ம காணலாம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா
ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும். இந்த இந்த தவறான பொருள் வந்து இந்த வார்த்தையே வந்து இந்த தொடரை வந்து தவறாக பொருள் அமையும்படியா வந்துள்ளது. இப்போ மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். இதுதான் வந்து சரியான தொடர். ஒவ்வொரு தொடரிலும் எழுவாய் பயனிலே செய்யப்படும் பொருள் ஆகியவை அமைந்திருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். தொடர்களில் எழுவாய் மறைந்து வரும், சில தொடர்கள்ல மறைஞ்சு வரும். இப்போ அதுக்கு சான்றா வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாரு. ராமனுடன் லக்குவணனும் காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்பட்டான். பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவணனும் காட்டிற்கு புறப்பட்டான். காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவணனும் புறப்பட்டான். ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவணனும் காட்டிற்கு புறப்பட்டான். இது ஒவ்வொரு தொடரும் ஒவ்வொரு பொருளை வந்து இதுல 4ஆம் தொடர் மட்டும்தான் சரியான தொடராக அமைந்துள்ளது. அடுத்தது வந்து நினைவில் கொள்ள வேண்டியவை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம எழுதும்போது பண்புத்தொகை வினைத்தொகை ஆகிய சொற்கள் வந்து வரும்போது அதை பிரித்து எழுதக்கூடாது. இப்போ செங்கடல் அதை நம்ம சேர்த்து தான் எழுதணும். செங்கடல் அப்படின்னு பிரித்து எழுதக்கூடாது. அடுத்து பெயர்ச்சொல் வினைச்சொல் இது ரெண்டுக்கு இடையில இடைச்சொற்களை வரும்போது நம்ம அதை சேர்த்து தான் எழுதணும். இப்போ அணங்கு கொள் இதை நம்ம சேர்த்தல் அணங்கு கொள் அப்படின்னு பிரித்து எழுதக்கூடாது. இடைச்சொல்லுடன் சொற்களை சேர்த்தே எழுத வேண்டும். சான்று பேசியபடி பணம் கொடுத்தான், பேசிய படி பணம் கொடுத்தான். வித்தியாசம் தெரியுதுங்களா உங்களுக்கு? உடன்படுமைகள் அமைந்த சொற்களில் உடன்படுமைகளை சேர்த்துத்தான் எழுத வேண்டும், பிரித்து எழுதக்கூடாது. மணியடித்து சென்றான், மணி அடித்து சென்றாள். வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? அடுத்து பன்மையை உணர்த்தும் கல்விதிகள் உடைய சொற்களை வந்து எப்பயுமே வந்து நம்ம பிரித்து எழுதக்கூடாது. இப்போ ஈக்கள் மொய்த்தன, கல் மொய்த்தன அப்படின்லாம் எழுதக்கூடாது. இப்போ குரங்குகள் உண்டன, குரங்கு கல் உண்டன அப்படின்னா பொருளை வந்து மாறிடும். இரட்டை கிளவி சொற்களை சேர்த்து எழுத வேண்டும். படபடவன சிறகை அடித்தது, பட என சிறகை அடித்தது. இது வந்து நம்ம எழுதும்போது சொற்களை எப்பயுமே எந்த இடத்துல சேர்த்து எழுதணுமோ அந்த இடத்துல சேர்த்து எழுதணும். இப்போ சொற்புணர்ச்சியில் நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் மெய்யெழுத்தாகவும் வருமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்தால் அவற்றை சேர்த்து எழுதணும். இப்போ இந்த சுடராளி அப்படின்ற சுடர் பிளஸ் ஆளி, இதுல சுடர் வந்து நிலைமொழி, வருமொழி வந்து ஆளி. சுடர்ல இறுதியில வந்து அதாவது ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாக வருமொழி முதலெழுத்தா இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்? சேர்த்து எழுதணும். உரிச்சொற்களை பெயருடன் வினையுடன் பயன்படுத்தும் போது சேர்த்தே எழுத வேண்டும். கடிமணம், கடி வந்து உரிச்சொல், எழுதும்போது சேர்த்து தான் எழுதணும். உண்மை தொகை சொற்களையும் நேரிணை சொற்களையும் எதிரிணை சொற்களையும் சேர்த்தே எழுத வேண்டும். உற்றார் உறவினர் அதனால சேர்த்து தான் எழுதணும். தனித்தனியா உற்றார் உறவினர் அப்படின்னு பிரிச்சு எழுதக்கூடாது. சீரும் சிறப்பு வந்து நேரிணை சொற்களுக்கு சான்று, சீரும் சிறப்பும் பிரிச்சு எழுதக்கூடாது. மேடு பள்ளம் எதிரிணை சொற்கள் நம்ம வாசிக்கும் போது இப்போ எதிரும் புதிரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மேடு பள்ளம் பிரிச்சு எழுதக்கூடாது. அடுத்து சொற்றொடர் பிள்ளை, சொற்றொடர் பிள்ளை நம்ம திணை பால் எண் இடம் காலம் இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். இதை வந்து நம்ம வந்து பிழைகள் ஏற்படாத வண்ணம் தொடர்களில் வந்து எழுதி பழகணும். இப்போ நம்ம சான்றா வந்து சொல்லணுமா? இப்போ கோவலன் மதுரைக்கு சென்றது, இது சரியா? சென்றான். பறவைகள் நெண்மணிகளை வேகமாக கொத்தி தின்றது, தின்றது ஒருமா தின்றன. குதிரையும் யானையும் வேகமாக ஓடியது, ஓடின. அவன் வெண்மதியிடம் பேசினான். சென்னையிலிருந்து நேற்று வருகிறான், வந்தான். இப்ப தெரியுதாமா பொருள்? அடுத்து வந்து அது என்னும் வேற்றுமை உருபு அக்கிரணைக்குரியது, அது வந்து உயர்தனையில வந்து வராது. இப்ப எனது வீடு, அரசனது மாளிகை அப்படின்னு எழுதலாம். இப்ப எனது மனைவி அரசனது மகன் அப்படி வர, என் மனைவி அரசன் மகள் அப்படின்னு தான் வரும். அடுத்து தொடர்ல எவ்வித குழப்பமும் இல்லாம அமைக்கணும்னா இரண்டாவது குழந்தையிடம் கேள்வி கேட்டான். குழந்தையிடம் இரண்டாவது கேள்வி கேட்டான். முதல் 2 சொற்கள் இடம் மாறியதால் தொடர்கான பொருளை வந்து மாறுகிறது. இப்போ அருகில், அவன் அருகில் இருந்தான் அப்படின்றதுக்கும் அவன் அருகாமையில் இருந்தான் அப்படின்றதுக்கும் எவ்வளோ வேறுபாடுன்னு தெரியுது. வேறுபாடு தெரியலன்னா தொடருடைய பொருளை மாறிவிடும். பேருந்து மோதி மிதிவண்டியில் சென்றவர் காயம், இது வந்து இந்த தொடர் வந்து பிழையானது. மிதிவண்டியில் சென்றவர் பேருந்து மோதி காயம் அப்படின்னு தான் வந்து நம்ம எழுதணும். இப்போ பொதுவான பிழைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ சுடுதண்ணீர் என்று எழுதுவதற்கும் பிழை தான். இப்போ நடு என்பது தமிழ், இப்போ நடு சென்றரில் நின்றான் அப்படின்னு, நடு என்பதும் தமிழ் தான், சென்டர் என்பது ஆங்கிலம். ஆனால் ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான். நடுவில் நின்றான் என்று எழுதினாலே போதும், அதுவே வந்து சரியானதான். இப்போ அடுத்தது நம்பியார்
இப்போ என்ன சொல்லணும்னா நம்பியார் கூட சென்றார் என்பதற்கும் நம்பி யார் கூட சென்றார் என்பதற்கும் பொருள் வேறுபாடு உண்டு. அப்போ ஒரு வரியின் இறுதியில் உள்ள சொல்லை பிரித்து எழுதும் போது பொருள் கெடாதபடி பிரிக்க வேண்டும். நம்பியார் கூட சென்றார், நம்பி யார் கூட சென்றார், பொருள் மாறுபடுது. வினைத்தொகை சொல்லுக்கிடையில் வல்லினம் மிக கூடாது. திருவளர் செல்வன், திருநிறை செல்வன், இதுக்கு இடையில இச்சு அதாவது வல்லினம் மிக கூடாது. பிழைகளை தவிர்க்க சில குறிப்புகள். ஒருவர் சொல்ல சொல்ல நம்ம எழுதி பழகும் போது நம்மளுடைய பிழைகள் குறையும். அடுத்து சொல்லுக்கான பொருளை எப்பயுமே மறக்காம நினைவில் வச்சுக்கிறதுனால அப்பயும் நம்மளுக்கு அந்த பிழைகள் குறையும். அடுத்து மரபு சொற்களை கற்றல் இன்றியமையாதாகும். மரபு சொற்கள்னா இப்ப யானைனா கன்று, குதிரைனா கணைக்கும் அப்படின்றத நம்ம இப்ப சிங்கம்னா கர்ச்சிக்கும். அதை என்னைக்குமே அந்த மாதிரி மரபு சொற்களை ஞாபகம் வச்சிருக்கும் போது பிழைகள் குறையும். இலக்கண விதிகளை மனதில் பதித்து வைப்பது நம்மளுடைய கடமை. எழுதியதை மீள அதை திரும்ப திரும்ப படித்து பார்த்தா பிழை இருந்தால் அதை திருத்திக்கிறது நம்மளுடைய கடமை ஆகும். இதுதாம்மா நம்ம பார்த்த இன்னைக்கு உள்ள இலக்கணம். அதாவது பெரும்பாலும் பொருள் மயக்கம் அப்படின்றது எப்போ ஏற்படும்னா நம்ம தமிழில்